ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணமாக ஒரு சூப்பரான ஸ்பாட் தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லோரும் இப்போ பார்த்தது என்ன நினச்சிருப்பீங்க, இது வேடந்தாங்கல்னு நினச்சிருப்பீங்க. கண்டிப்பாக இல்லைங்க, இது சென்னை சிட்டிக்குள்ளே உள்ள ஒரு சூப்பரான பிளேஸு. பெரியவங்க சின்னவங்க குழந்தைங்கன்னு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்பாட்டுன்னே சொல்லுவேங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் லெவலில், மினிமல் பட்ஜெட்டில் நீங்கள் வந்து ஒரு பிளேஸ்க்கு வந்து போயிட்டு வரணும் வீக்கெண்டில் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக அந்த ஸ்பாட் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. பிளேஸை சுற்றி பார்க்குறதுக்கு நமக்கு கொடுக்குற டைம் வந்து 2 ஹவர்ஸ் தான். ஸோ 2 ஹவர்ஸ் வந்து தாராளமாக நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ஈவினிங் வந்து இங்கே கிடைக்குங்க. ஏன் ஈவினிங்னு சொல்கிறேன்னா, இந்த ஸ்பாட்டுக்கு வந்து நம்ம வந்து 2:30 to 4:30 அந்த ஹவர்ஸ்குள்ளே மட்டும்தான் வந்து சுற்றி பார்க்க முடியும். வாங்க, இப்போ இது என்ன பிளேஸு, இதுக்கு டிக்கெட் எவ்வளவு, இங்கே வந்து போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கும், இங்கே வந்து என்னென்ன திங்ஸ்லாம் கண்டிப்பான முறையில் நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். நீங்கள் யாராவது வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சா கூட இந்த ஸ்பாட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஸ்பாட்டுங்க. சென்னையில் அடையார்கிட்ட இருக்கிற ரொம்ப சூப்பரான ஸ்பாட்னே சொல்லுவேன். இந்த ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு நம்ம டிக்கெட் வந்து ப்ரியராக வந்து நம்ம ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணால் மட்டும்தான் நம்மளை உள்ளேவே வந்து அலோவ் பண்ணுவாங்க. அந்த மெயின் என்ட்ரன்ஸில் கேட்டில் வந்து செக்யூரிட்டி இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நம்ம வந்து ஆல்ரெடி டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத காமிச்சா மட்டும்தான் நம்மளை அந்த மெயின் என்ட்ரன்ஸ் கேட்டுக்குள்ளே வந்து நம்மளை அலோவ் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு வந்து 2:30 to 4:30க்குள்ளே 250 மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் இங்கே அலோடுங்க. அதுவும் தேர்ஸ்டே வந்து ஹாலிடே. அதே மாதிரி பப்ளிக் ஹாலிடேஸ் எல்லாமே இங்கே வந்து ஹாலிடே தான். ஸோ நீங்கள் வீக்கெண்டு சாட்டர்டே சண்டேஸில் வந்து அந்த 2:30 to 4:30 ஸ்லாட் புக் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் ஒரு 1 வீக்குக்கு ப்ரியராகவே நீங்கள் வந்து செக் பண்ணி டிக்கெட் புக் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து முந்தின நாள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்லாட் வந்து ஃபில்லாக இருக்கும், உங்களுக்கு டிக்கெட்ஸ் வந்து கிடைக்காது. இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது என்ன பூங்கா அப்படின்னு சொல்லி, தொல்காப்பிய பூங்கா. ஸோ இதுக்கு யாராவது இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து இதை கேள்விப்படுறோம் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு ரெட் ஹார்ட் வந்து உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டாக எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இன்னொரு பேர் இருக்குங்க, அடையாறு சுற்றுச்சூழல் பூங்கா, அதாவது அடையார் எக்கோ பார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. தொல்காப்பிய பூங்காங்கிறது வந்து சென்னையின் அடையாறு முகத்துவார பகுதியில் தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்ட ஒரு மிக சிறந்த சுற்றுச்சூழல் பூங்கா ஆகும். பழந்தமிழ் இலக்கண நூல் இயற்றிய புகழ்பெற்ற தமிழறிஞர் தொல்காப்பியரின் நினைவாக இப்பூங்காவிற்கு இப்பெயர் சூட்டப்பட்டுள்ளது. வந்து மார்னிங் 6:30 to 8:30 வந்து வாக்கிங் அலோடுங்க. பட் வாக்கிங்க்கு வந்து தனியாக பாஸ் எடுக்கணும். அதே மாதிரி ஈவினிங் 4:30 to 6 வரையும் வாக்கிங் வந்து அலோடு. அதுக்குமே வந்து மந்த்லி பாஸ் மாதிரி வாக்கர் பாஸ்ன்னு வச்சுருக்காங்க. அது வந்து நம்ம வாங்கி வச்சுட்டு டெய்லி நம்ம வந்து உள்ளே நுழையிறப்பே அந்த வெளியே இருக்க செக்யூரிட்டிகிட்ட காமிச்சா தான் நம்ம உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி மார்னிங் 9:30 to 12 வந்து ஸ்டூடெண்ட்ஸ் டைமுன்னு போட்டிருக்காங்க. அதாவது ஸ்கூல்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூட்டிகிட்டு வந்து சுற்றி காமிக்க வருவாங்கள்ல, அவங்களுக்கான டைமிங். ஸோ பப்ளிக்கான டைமிங்கிறது வந்து 2:30 to 4:30. ஸோ கரெக்டாக 2:30ங்கிறது 2:45க்குள்ளே நீங்கள் அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களை அலோவ் பண்ணுவாங்க. லேட்டாக வந்தீங்கனாலும் அலோவ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் அரௌண்ட் ஒரு 2:45க்கு அங்கே ரீச் ஆனேன். ஸோ நான் போகிறப்ப நல்ல வெயில் தாங்க. பட் திடீர்னு சடனாக ரிட்டர்ன் ஆகிறப்ப ஒரு 4:45 போல் மழை நல்லா சூப்பராக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இந்த பூங்காவின் ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 58 ஏக்கர் பரப்பளவில் இந்த பூங்கா இருக்குங்க. பூங்காவின் மொத்த பரப்பளவில் சுமார் 65% வந்து நீர்நிலைகளாகவும் ஈரநிலங்களாகவும் அமைந்துள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே கிட்டத்தட்ட 160க்கு மேற்பட்ட மர இனங்கள், அதாவது நிறைய ட்ரீஸ் இருக்குங்க டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில். வெப்பமண்டல காடுகள், மூலிகைகள் மற்றும் பல்வேறு வகையான வெளிநாட்டு பறவைகள், பட்டாம்பூச்சிகள் காணப்படுகின்றன. ஒரு காலத்தில் வந்து கழிவுகள் கொட்டப்பட்ட இடமாக தான் அந்த ரிவர் இருந்தது, அடையாறு சிற்றோடை அப்படிங்கிறது. பட் இப்போ வந்து அந்த சிஆர்ஆர்டி அவங்க வந்து இதை மீட்டெடுத்து இதை தூர்வாரி இப்போ வந்து ஒரு சூப்பரான பூங்காவாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 43 கோடி ரூபா செலவு பண்ணி இந்த பூங்கா வந்து அமைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேங்க்ரோவ் மரங்கள் சூழ்ந்த நடைபாதை, ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ள பாலம், பறவைகள் மற்றும் இயற்கை அழகை காண உதவும் கண்காணிப்பு கோபுரம், அதாவது வாட்ச் டவர்ஸ்லாம் இருக்குது. பட் நாங்கள் அந்த வாட்ச் டவர் வரையும் போகலங்க. அதுக்குள்ளே மழை வந்ததுனால நாங்கள் வந்து அந்த பிரிட்ஜை மட்டும் தாண்டி போய் பார்த்துட்டு அப்படியே ரிட்டன் ஆகிட்டோம்.
இதுக்கான டிக்கெட் புக்கிங்கும் வந்து நான் உங்களுக்கு எப்படி புக் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்கேங்க. ஸோ வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. எந்த வெப்சைட்டுக்குள்ளே போகணும், என்ன மாதிரி நம்ம வந்து டிக்கெட்ஸ் புக் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸும் நான் அதில் சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட 2007 வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களால் வந்து இந்த பூங்காவுக்கு வந்து அடிக்கல் நாட்டப்பட்டது அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க. உள்ளே வந்து எந்த ஷாப்பும் இல்லை. நம்ம வந்து ஸ்நாக்ஸு அது மாதிரிலாம் வந்து ஷாப் எதுவும் இல்லை. ஸோ நீங்கள் கிட்ஸ்லாம் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வந்து வெல் ப்ரிப்பேராக எடுத்துகிட்டு போய்க்கோங்க. அது மாதிரி நிறையா வாட்டர் பாட்டில்ஸ்லாம் தண்ணி வச்சுக்கோங்க அங்கே. ஏன்னா அங்கே அங்கே வந்து தண்ணி இருக்குதுன்னு போட்டிருந்தாங்க. பட் எங்கேயுமே தண்ணி வரலை. அதே மாதிரி நீங்கள் ட்ரெஸ்ஸஸும் வந்து கொஞ்சம் லூஸாக கொஞ்சம் வாக்கிங் போகிற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி நீங்கள் வியர் பண்ணுற செப்பல், ஷூஸ் எல்லாமே வாக்கிங்க்கு ஏற்றாப்புல போட்டுக்கோங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 1½ கிலோமீட்டர்ஸ் நம்ம உள்ளே போயிட்டு திரும்பியும் ஒரு 1½ கிலோமீட்டர்ஸ் வெளியே வர மாதிரி இருக்கும். மினிமம் ஒரு 2 கிலோமீட்டர்ஸாவது நம்ம வாக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் பசில் சால்வ் பண்ணுற மாதிரியே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து லைஃப் சைக்கிள் ஆஃப் இதோட ஒரு பேர்ட்ஸோட லைஃப் சைக்கிளை பற்றி நமக்கு இந்த மாதிரி ரொட்டேஷனில் வந்து இருந்தது. எப்படி அது வந்து எக்கு ஃபார்ம் ஆகுது, அந்த மாதிரி குழந்தைங்கள வந்து நீங்கள் ரீட் பண்ண சொல்லி கூட பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒவ்வொரு இன்செக்ட்டுக்கான டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து 3Dயில் வந்து சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பசில் சால்விங் வந்து விளாட்லாம் அப்படின்னு பார்த்தா மழை பெஞ்சு கொஞ்சம் சகதியாக இருந்த மாதிரி இருந்தது. கொஞ்சம் மெயின்டைன் பண்ணாமல் இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா லைஃப் சைக்கிள் ஆஃப் பட்டர்ஃப்ளையை வந்து அப்படியே அந்த 3D ஷேப்பில் ரொம்ப சூப்பராகவே என்கிரேவ் பண்ணியிருந்தாங்க. வாங்க இப்போ வந்து ஆன்லைனில் இந்த டிக்கெட்ஸ் வந்து எப்படி புக் பண்ணுறது, என்ன வெப்சைட்டுக்குள்ளே போகிறது அப்படிங்கிறது எல்லாமே இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாங்க. நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பட்டன் பாரில் தொல்காப்பிய பூங்கா அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். அடையார் எக்கோ பார்க் அப்படின்னு வரும். ஸோ அதிலே வந்து கொடுத்துருப்பாங்க மண்டே, டியூஸ்டே என்னைக்கெலாம் வந்து ஓப்பன் ஆகிருக்கும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதில் டைரக்ஷன் கிளிக் பண்ணிங்கனாலே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். உங்கள் வீட்டிலேருந்து எந்த டைரக்ஷனில் போகணும், எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். சென்னை ரிவர் இதை தாங்க கிளிக் பண்ணணும். இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சிஆர்ஆர்டி இந்த கவர்மெண்ட்டோட அந்த எக்கோ பார்க்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுற வெப்சைட் தான். இதில் வந்து புக் யுவர் டிக்கெட்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நிறையா ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் கைடட் டூர்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த கைடட் டூர்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே மேலே வந்து அவங்களே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இதில் கைடட் டூருங்கிறது வந்து 2:30 PM to 4:30 PM தான் வந்து உங்களால் சூஸ் பண்ண முடியும். அதுவும் தேர்ஸ்டே பப்ளிக் ஹாலிடேஸ் வந்து ஹாலிடே, நீங்கள் அந்த தேதியில் வந்து புக் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லிடும் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே. ஸோ அதை ரீட் பண்ணிட்டிங்கன்னா மேலே வந்து அந்த கிராஸ் பட்டன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் அடுத்த ஸ்க்ரால் பண்ண முடியும். ஸோ என்னென்னைக்கெலாம் ஓப்பன் ஆகிருக்கும் அது எல்லாமே திரும்ப வந்து காமிக்கும். மினிமம் 250 விசிட்டர்ஸ் தான் ஒரு நாளைக்கு அலோடு அப்படிங்கிறது மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கூட வந்து ஒரு பூங்கா ஸ்டாஃப் வந்து அக்கம்பெனி பண்ணுவாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் அப்படிலாம் யாரும் பண்ணலைங்க. நெக்ஸ்ட்டுங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து டிக்கெட்ஸ் காமிக்குது பாருங்கள். இப்போ 28ஆந்தேதி 29ஆந்தேதிலாம் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. அப்புறம் 31ஆந்தேதி ஃப்ரைடேவும் அவைலபிளாக இருக்குது. ஸோ வீக்கெண்டுன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்துக்கு உங்களுக்கு இப்போ வரைக்கும் டிக்கெட்ஸ்லாம் அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ சாட்டர்டே இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு சாட்டர்டே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே என்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்களோ அது அவ்வளோத்தையும் நீங்கள் கொடுக்கணுங்க. நேமு, இமெயில் ஐடி, உங்களோட மொபைல் நம்பரு, அட்ரஸுங்கிற இடத்துல உங்கள் ஏரியா என்னவோ அது மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணிக்கோங்க. இது பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஓடிபி வருங்க. நெக்ஸ்ட்டு அப்படின்னு கொடுக்குறப்ப உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுக்குறப்ப வரும். ஸோ அதை ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெரிஃபை ஓடிபி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து பேமெண்ட் பேஜுக்கு போயிடும். ஒரு ஆளுக்கு டிக்கெட் வந்து 20 ருபீஸுங்க. இது போக நீங்கள் வந்து காரு, பைக்கு அதெல்லாம் கொண்டு போகிறீங்கன்னா அந்த பார்க்கிங் ஃபீன்னு சொல்லி ஒரு காருக்கெலாம் வந்து 20 ருபீஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து அதையும் வந்து இங்கே வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போ ஒரு 5 பேர் போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 5 மெம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 5 பேருக்கு ரூ. 100 ப்ளஸ் இப்போ நம்ம 2 வெஹிக்கிளில் போயிருக்காங்க, 2 கார் பார்க்கிங்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் 2ன்னு கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு ஒரு 40 ருபீஸ் இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. ஸோ கீழே வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் பேஜுக்கு போயிடும். ஸோ பேமெண்ட் வந்து உங்களுக்கு காமிக்கும். இதுக்கு ஜிஎஸ்டி அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. ஜஸ்ட் அந்த 140 ருபீஸ் நீங்கள் பே பண்ணாலே போதும். ஐ ஹாவ் ரீட் ஆல் த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்ன்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு பே நவ் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறையா ஆப்ஷன் காமிக்கும். யூபிஐயில் பண்ண போகிறீங்களா, இல்லை பேங்க் கொடுத்து
பண்ண போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும். எதுனாலும் செலக்ட் பண்ணி பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே ஆட்டோமேட்டிக்காக ஒரு மெசேஜ் வந்துடும். இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வந்து டிக்கெட் வந்து வந்துடுங்க. இதை டவுன்லோட் பண்ணி கூட வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் வாட்ஸ்அப்பில் உள்ள என்ட்ரன்ஸில் வரும்போது வாட்ஸ்அப்பில் இருக்க இந்த கியூஆர் கோடை மட்டும் காமிச்சிங்கனாலே போதும், உங்களை வந்து உள்ளே அலோவ் பண்ணிடுவாங்க. ஸோ கரெக்டாக அத்தனை பேர் இருக்கீங்களா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் அந்த பார்க் போகிற வரைக்கும் உள்ள டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் வரும். அது போக உங்களுக்கு டிக்கெட் அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு பெரிய அமௌண்ட்லாம் கிடையாதுங்க. நீங்கள் தேவையான ஸ்நாக்ஸை வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு போய்க்கலாம் குழந்தைங்களுக்காக. ஸோ ஓவராலாக நான் வந்து எனக்கு வீட்டிலேருந்து போகிறது என்னோடய ஓன் வெஹிக்கிள் தான். ஸோ அங்கே வந்து டிக்கெட்டுக்குன்னு ஒரு ₹100 நம்ம ஸ்பெண்ட் பண்ணது. ரிட்டர்ன் வரும்போதெல்லாம் பசங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸு, ஐஸ்கிரீமு இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து ஒரு 1 ஹவரில் திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டோம் நாங்கள். ஸோ ஓவராலாக ஒரு பட்ஜெட்டபுளாக ஒரு வீக்கெண்டை வந்து சூப்பரான ஸ்பாட் வந்து போய் பார்த்துட்டு வந்துட்டோம். கண்டிப்பாக மந்த்லி வந்து நான் வந்து 2 பிளேஸஸாவது சென்னையில் வந்து என்னென்ன பிளேஸஸ் போகலாங்கிறதுக்கு உங்களுக்கு வீடியோஸ் வந்து ரெகுலராக நான் போடுறேங்க. ஸோ நெக்ஸ்ட்டும் ஒரு சூப்பரான ஸ்பாட் வச்சுருக்கேன். ஆனுவல் லீவில் நான் போயிட்டு வந்துட்டேன். பட் இன்னும் வீடியோ வந்து ரெடி பண்ணவே இல்லை. அந்த பிளேஸஸ் போகிறதுக்கும் நம்ம முன்னாடியே டிக்கெட் வந்து புக் பண்ணணுங்க. அது என்ன பிளேஸ் அப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி அப்டேட்டடான சூப்பரான ட்ராவல் வீடியோஸ், சேவிங் வீடியோஸ், ரிலேட்டடான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க, ஹைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.